பிரிட்ஜஸ்டோனை பற்றி மக்களுக்கு தெரியாத விஷயம் என்ன? இந்த சின்னமான பிராண்டின் தொலைநோக்கு வேர்களை ஆராய்வோம். 1931 குருமே ஜப்பான் ஷிஜிரோ இஷிபாஷி ஒரு பொன்னான வாய்ப்பை கண்டார். பாரம்பரிய தாபி சாக்ஸ் தயாரிப்பதில் அவரது குடும்பம் செழித்தோங்கிய நிலையில் இஷிபாஷி எதிர்காலத்தில் ஆட்டோமொபைல்களால் இயக்கப்படுவதை கற்பனை செய்தார். இந்த கனவுக்கு நம்பகமான டயர்கள் முக்கியம் என்பதை அவர் அறிந்திருந்தார். பாரம்பரியத்திலிருந்து விலகத் துணிந்த இஷிபாஷி ஒரு தைரியமான புதிய துணிகர டயர் தயாரிப்பில் இறங்கினார். ஜப்பானை தன்னிறைவு பெறச் செய்ய தீர்மானித்த அவர் தனது சொந்த குடும்ப பெயரால் ஈர்க்கப்பட்டு தனது நிறுவனத்திற்கு பிரிட்ஜஸ்டோன் என்று பெயரிட்டார், அதாவது கல் பாலம். இந்த குறியீட்டு பெயருடன் வாகன தொழில்நுட்பத்தின் எதிர்காலத்தை இணைக்கும் நீடித்த டயர்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருந்தார். 1931 ஆண்டில் அவர் தனது முதல் தொழிற்சாலையை திறந்தார். ஜப்பானின் முதல் டயர் உற்பத்தி நிறுவனத்திற்கு அடித்தளம் அமைத்தார். ஜப்பானில் டயர் உற்பத்தியில் புரட்சியை ஏற்படுத்திய பிரிட்ஜஸ்டோன் இப்படித்தான் தொடங்கியது. நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு பெரிய பயணமும் ஒரு தைரியமான படியுடன் தொடங்குகிறது.